மேற்கு வங்கத்தை தொழில் ரீதியில் முன்னேற்ற தீவிர முயற்சிகள் மேற்கொண்டவர் புத்ததேவ் பட்டாச்சார்யா. அவரை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு தலைமையிலான மார்க்சிஸ்ட் ஆட்சி தொடர்ந்து 23 ஆண்டுகள் நீடித்த நிலையில் அவரை தொடர்ந்து அரியணை ஏறியவர்தான் புத்ததேவ். 2000வது ஆண்டில் புத்ததேவ் அரியணை ஏறியவுடன் வங்கத்தை வளர்ந்த மாநிலமாக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்தார். புத்ததேவ் பதவியேற்ற 5 ஆண்டுகளில் ஐடி துறை 70% வளர்ச்சி கண்டது. இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் புத்ததேவ் என்று புகழ்ந்தார் அப்போது முன்னணி தொழிலதிபராக திகழ்ந்த அசிம் பிரேம்ஜி. 19ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து 21ஆம் நூற்றாண்டிலும் வங்கதேசத்திலிருந்து ஒரு தொழிற்புரட்சி தொடங்கியுள்ளதாக புகழ்ந்தார் இன்போசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான மோகன்தாஸ் பை. இடதுசாரி அரசில் வேகமான தொழில் வளர்ச்சி நாட்டின் கவனத்தையே ஈர்த்தது. இதன் விளைவாக 2006இல் புத்ததேவ் தலைமையில் மார்க்சிஸ்ட் கட்சி மிகப்பெரும் வெற்றியை ஈட்டியது. ஆனால் தொழில்மயமாக்கல் முயற்சிகள் அரசியலாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு எதிரானதாக சித்தரிக்கப்பட்டது. நந்திகிராம், சிங்கூர் உள்ளிட்ட இடங்களில் ஆலைகளுக்கு நில கையகப்படுத்துதலில் பெரும் பிரச்சினை உருவானது. மேற்கு வங்கத்தில் அமையவிருந்த டாடா நானோ ஆலை குஜராத்திற்கு கைமாறியது. எந்த தொழில் வளர்ச்சியை வைத்து வேகமாக முன்னேறினாரோ அதுவே புத்ததேவின் சறுக்கலுக்கும் காரணமாக மாறியது. 2011இல் புத்ததேவின் ஆட்சி தோல்வியடைய மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு கால மார்க்சிஸ்ட் அரசாங்கம் முடிவுக்கு வந்தது. ஒரு கையில் இடதுசாரி சித்தாந்தம், மறு கையில் மாநில வளர்ச்சி என்று உழைத்த புத்ததேவ் மேற்கு வங்கத்தின் முன்னேற்றத்திற்கு பாதை அமைத்தவர் என்பதை மறுப்பதற்கில்லை.